நம்மை விடுவிக்கிறவரும் நமக்காய் பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு ஆண்டவரின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் வசனம் 18 வாசித்து நாம் தியானம் பண்ணுவோம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதும் இல்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைக்க கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்கள், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்துக்கு நான் உன்னை இரையாக விடுவதில்லை. பல நேரங்களில் யுத்தம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. வீட்டிலே யுத்தம், சபையிலே யுத்தம், தேசத்திலே யுத்தம், ஜனங்களிடத்திலே சண்டை, நண்பரிடத்திலே சண்டை, உறவுகளிடத்திலே சண்டை, இப்படி சண்டை போட்டுக்கொண்டே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆவது வசனத்தில், ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக்கப்படுவதில்லைன்னு சொல்றார். பல நேரங்களில் பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. யார் கையிலாவது என்னை ஒப்பு கொடுத்து விடுவாரோ என்ற ஒரு தயக்கமும் பயமும் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் தப்பு வைப்பேன், உன்னை யாருக்கிட்ட நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை நிச்சயமா விடுவிப்பேன், நீ பயப்படாத, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நான் உன் பிராணனுக்கு அருமையான காரியங்களை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர், தியானித்துக் கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை, தயவு, காருண்யம் உண்டாகட்டும் அப்பா என்று ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.